நெசமான அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்பு நம்ம 2 பேரையும் இறுக்கமா கட்டி போட்டிருக்கு. அது யாராலையும் அறுக்க முடியாது மச்சான். பார்க்கலாம்டி, பார்க்கலாம். கனவா கண்டுகிட்டு இருக்க உன் கனவு எல்லாத்தையும் எப்படி என் காலில் போட்டு மிதிக்க போறேன்னு பாரு. மச்சான் பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு பசிக்கல, நீ வேணா சாப்பிடு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் மச்சான். தூக்கு தண்டனை கைதி கடைசி ஆசையை சொல்ற மாதிரி சொல்றா. பாவம், சாப்பிட்டு தொலைட்டோம். என்ன மச்சான், இப்பதானே சொன்னேன், திரும்பியும் யோசிக்கிறீங்க? ரொம்ப பசிக்குது மச்சான். சரி சரி, என்ன வேணும் உனக்கு? ஏதோ ஒண்ணு நீங்களே சொல்லுங்களேன். ஹலோ ரிசப்ஷன், ரூம் நம்பர் 401க்கு 2 சிக்கன் பிரியாணி அனுப்புங்க. தேங்க்யூ. சாப்பிடு. மச்சான் எனக்கு எனக்கு மச்சான் கேட்டுங்க. ஹேய், என்ன இது? யானைக்கு உருட்டுற மாதிரி இவ்வளவு பெருசா உருட்டுற? கொஞ்சமா எடு. சரி சரி. இது போதும் மச்சான் எனக்கு. நம்ம 2 பேரும் இந்த மாதிரி நெருக்கமா சந்தோஷமா ஒரு 2 நாள் வாழ்ந்த போதும். இப்படியே இங்கே உங்க மடியில செத்து போயிடலான்னு தோணுது மச்சான். ஹேய் பூமிகா, ஏன் இப்படி அவசரமா பேசுற? நாளைக்கு நீ நானும் வெளியில ஹோட்டலுக்கு போறோம். சந்தோஷமா இரு. சரியா? சாப்பிடு. நாளைக்கு நீ யாரோ நான் யாரோடி. என்ன சக்தி, இன்னும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கிற? நீங்க வரதுக்கு முன்னாடி நான் என்னைக்காவது தூங்கி இருக்கேனா? இல்ல. அப்புறம் உட்காருங்க. மேலும் மேலும் என்ன கோவப்படவோ வருத்தப்படவோ வைக்காதீங்க. வந்து பக்கத்துல உட்காருங்க. சொல்லு சக்தி. ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? நடுக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே மாமா. முதல்ல நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. நான் ஒன்னும் டீச்சரும் இல்ல, நீங்க ஒன்னும் ஸ்டூடெண்ட்டும் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கீங்க. வெளில தெரிஞ்சா உங்களை தான் கேலி பண்ணி சிரிப்பாங்க. சரி மாமா, இப்ப சொல்லுங்க, ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? இல்ல சக்தி, உனக்கு தெரிஞ்சா உன் சந்தோஷமெல்லாம் போயிடும்னு தான் சொல்லல சக்தி. மாமா, உங்க கூட வாழ்ந்த ஒரு நொடி போதும் எனக்கு. எனக்கு மட்டும் இல்ல, என் இடத்துல இருக்கிற எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா அதை விட பாக்கியம் வேற எதுவும் கிடையாது மாமா. அதுக்காக யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறதா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? என்கிட்டயோ இல்ல அத்தை கிட்டயோ சொல்லிருக்கலாம் இல்ல மாமா? அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் மாமா இப்படி உங்களையும் வருத்துக்கிறீங்க? இல்ல சக்தி, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் யாருக்கிட்டையும் சொல்லல. என்ன மாமா, ஏன் இப்படி விவரம் தெரியாத குழந்தையா இருக்கீங்க? இப்படி இருந்தா அப்புறம் வெளி உலகத்துல எப்படி போய் வாழ்வீங்க? கொஞ்சமாவது சூதுவாது தெரிய வேண்டாமா? சக்தி, உனக்காக தானே இதெல்லாம். என்ன மாமா திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இருக்கிற பாசம் நேசம் எனக்கு மட்டும் உங்க மேல இல்லையா? சரி, இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டேன் சக்தி. அப்படி சொன்னா எப்படி? அப்ப நான் என்ன செய்யணும்? என் தலை மேல கைய வைங்க. ஏன் சக்தி? வைங்க.
இப்ப சொல்லுங்க, என் மேல சத்தியமா இனிமே எந்த பொய்யும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுங்க. சத்தியமா இனிமே நான் உங்ககிட்ட மட்டும் இல்ல, யாருகிட்டயும் போய் சொல்ல மாட்டேன் சக்தி. சரி, நீங்க பெட்ல படுங்க, நான் கீழே போய் படுத்து. ஆ? சக்தி, என்ன? அதான் சொல்லிட்டேன்ல, தூங்குங்க, காலையில பாப்போம். குட் நைட். சக்தி சக்தி, எனக்கு தனியா தூங்குறதுக்கு பயமா இருக்கு சக்தி. சிரிச்சுட்டா சிரிச்சுட்டா. என்ன மச்சான், நேத்து ஹோட்டல் கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதான் ஹோட்டலு? எது ஹோட்டலா? இதுன்னு இப்படி இருக்கு? எங்க கிராமத்துல குடிசை குடிசையா இருக்குமே, அந்த மாதிரியே இருக்கு. இது கார்டன் ரெஸ்டாரண்ட். நம்மள மாதிரி பணக்காரங்களாம் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க. இயற்கையா காத்து வாங்கின மாதிரியா இருக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியா இருக்கும். சரி வா, இங்க உட்காரலாம். எங்க போயிருந்த? கிளையண்ட் பார்க்க போயிருந்த. சும்மா என்கிட்ட போயில சொல்லிட்டு இருக்காத. என்னடி பண்ணுவ? ஏய், இந்த மாதிரி சும்மா சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்காத. நீ என்ன ஃபோன் பண்ணு. மச்சான் இப்படி சண்டை போட்டுக்கறாங்க? ஏன் ஃபோன் எடுக்கல? கண்ணாடி போட்டிருக்கானே, அத பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அவன் என்ன மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் சொல்றீங்க? அது நம்ம ரெண்டு பேரும் இப்படிதான் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒன்னாயிட்டோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, நாளைக்கு ஒன்னாயிடுவாங்க. சரி, அப்படி எதிரில் உட்கார், சாப்பிடலாம். கிளையண்ட் பேசிட்டு இருந்தா அதனால ஃபோன் எடுக்க முடியலன்னு சொல்றேன். நீ ஏன் நிக்கிற? உட்காரு. இங்க வேணாம். இப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? அது கட்டின பொண்டாட்டி கிட்ட கட்டின புருஷன் எவன் ஒருத்தன் தோக்குறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான்னு அத்தை சொன்னாங்கல்ல, ஆ, அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. நான் உங்ககிட்ட தோத்துக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கணும். ஐயோ மச்சான் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எப்பவுமே ஜெயிக்கணும், நான் தான் உங்ககிட்ட தோத்துட்டே இருக்கணும். வெல்கம் மேடம். வெல்கம் சார். சார் பாட்டில் வாட்டர் ஒரு ஆர்டினரி வாட்டர் சார்? கெட் மீ ஜெனரல் வாட்டர். ஓகே சார். பூமிகா, என்ன சாப்பிட்ற? நீங்களே சொல்லுங்க. ஓகே, டேக் மை ஆர்டரா? ஓகே சார். கெட் மீ 2 சிக்கன் பிரியாணி, ஒரு வெஜிடபிள் சாலட், ஒரு Okay. சிக்கன் Okay, லாலிபாப் sir. அண்ட் 2 செஜ்வான் சிக்கன். ஓகே ஓகே சார். அப்புறம் இந்த சிக்கன் மச்சான் கட்லட். மச்சான், இப்ப நீங்க சொன்னீங்களே இதெல்லாம் என்ன மச்சான்? எல்லாம் சாப்பிடுறதுக்கு தான். என்னது? நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கு இவ்ளோவா? ஆமா, நீ என் செல்ல பூமிக்கா இல்லையா, உனக்காக தான். எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும், அருமையா இருக்கும், எல்லாத்தையும் நீ தான் சாப்பிடணும். என்னது நானா? ஐயோ மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். மேடம், ஆ? உலகத்திலே சாப்பிட்றதுக்கு பயப்படுற ஒரே ஆள் நீங்க தான் மேடம். நீங்க ஆர்டர் பண்ண எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு 1/2 hour ஆகும் சார். அது வரைக்கும் கூல் ட்ரிங்க், சூப் ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? யா, ஸ்டார்டர் அல்கோ. சூப் சாப்பிடுறியா? சிக்கன், வெஜிடேரியன், கிராப் சூப், சம்திங் லைக் தட். என்னது? குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? ஆ, குளு குளுன்னு குடிக்கிற மாதிரி ஒரு கலரு, அதுல குடிக்கிறதுக்கு குச்சி மாதிரி 2 குழாய். சார் மேடம் என்ன சொல்றாங்க? அது யூ ஜஸ்ட் கெட் மீ a cool drink, 2 ஸ்டார் கொடுத்துருங்க. ஓகே சார், இப்போ கொண்டு வந்துடுறேன். மானத்தை வாங்குறான். நான் ஒரு டாக்டர், எனக்கு வாட்ச் இருக்கு பாரு, ஒரு டார்ச்சர். இவ சேலை கட்டும், தலை சீவலும், சரியான நாட்டுக்கட்டையை ஏமாத்தி கூட்டு வந்திருக்கா இவங்கிற மாதிரி எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்களே. கோயில்ல விட்டு போன மாதிரியே ரெஸ்டாரண்ட்லயே இவளை விட்டு போயிடணும். மேடம், ஜூஸ் மேடம். ஸ்ட்ரா. எக்ஸ்கியூஸ் மீ, கெட் மீ தி ஃபுட்ஸ் ஃபாஸ்ட். ஓகே சார். இந்தாங்க மச்சான், நான் ஒண்ணு வச்சுக்கிறேன், நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க. 2 பேரும் இந்த குச்சி குழையால இந்த கலரை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கலாம். என்ன? இந்தாங்க பிடிங்க. முதல்ல நீங்க. ஆ, ஆ, ஆ.
மச்சான் முதல்ல நீங்க குடிங்க. ம் ஆ. மச்சான் உங்க அன்பை நானும் என் அன்பை நீங்களும் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி அப்படி ஒரு சுகம் எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு மச்சான்? எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரியே இல்ல, அக்னி தீர்த்தத்தை குடிக்கிற மாதிரி வயிறெல்லாம் எரியுது. சக்தி உட்கார்ந்துருக்க வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்துக்கிட்டு என்னை இம்சை பண்ற. என்ன மச்சான் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல? அது உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆட்டுக்குட்டி. ஹாய் மச்சான், என்ன மலை கிராமத்துல கூப்பிட்ட மாதிரி ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஆட்டுக்குட்டி. சரி, மலை கிராமத்துல நீ என்ன எப்படி கூப்பிடுவ? போங்க மச்சான், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இதுல என்ன வெக்கம், சும்மா கூப்பிடு. மச்சான் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்தா என்ன, அங்க பாரு, நம்ம வரும்போது அவங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, இங்க எல்லாமே அப்படிதான். நீ சும்மா வெக்கப்படாம சொல்லு சொல்லு சொல்லு. ஊசின்னு கூப்பிடுவேன். ஆட்டுக்குட்டி, இங்க பாரு, நீ என்ன செல்லமா கூப்பிடு, நானும் உன்னை செல்லமா கூப்பிடுறேன். கூப்பிடு. ஊசி ஆட்டுக்குட்டி, ஊசி ஆட்டுக்குட்டி. சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ உட்காந்துட்டு. ஆட்டுக்குட்டியா நீ? ஆட்டுக்குட்டி தான், கசாப்பு கடைக்கு போற ஆட்டுக்குட்டி. பூமிகா, வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க மச்சான். சீக்கிரம் வந்துடுறேன். எங்க சார் போனோம்? ஸ்ட்ரெயிட்டா போங்க. சொல்லிட்டு போனாரு. மச்சான் இன்னும் காணுமே. என்ன இப்படி திடீர்னு காணாம போயிடுறாரு? நேத்து பார்த்த மாதிரி யாரோ கூட்டாளிய பார்த்துட்டு அவங்க கூட போயிட்டாரா? ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம போறாரு? மச்சான், பண்றது? நேத்தாவது அந்த ஆண்டவன் மாதிரி ஆட்டோக்கார் உதவுனாரு. இங்க ஒருத்தருமே தெரிஞ்ச முகம் இல்லையே. அம்மா கன்னித்தாயம்மா, நீதான் என்ன காப்பாத்தணும். இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே.
தனியா வந்திருக்க? அவ எங்கடா? டேய் டேய் நில்லுடா. கேக்கிறதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டு போயிட்டு இருக்க. பூமிகா எங்கடா? போன இடத்துல அவளை கைட்டு விட்டு வந்துட்டேன். இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராதுமா. பிரச்சனை வராதா? டேய் ஏன்டா உனக்கு இப்ப யோசனை போகுது? அவ தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாள்னா என்னடா பண்ணுவ? அவ வரமாட்டாமா. ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நிறைய ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுன்னு நான் அப்படியே நைஸா நழுவிட்டு வந்துட்டேன். இந்நேரம் ஹோட்டல்ல அவளை மாவாட்ட வச்சிருப்பாங்க. அவங்க அவளை மாவாட்ட வைக்கிறாங்களோ இல்லையோ, என்ன கழித்து இங்க வச்சிடாத. போடா போய் அவளை கூட்டிட்டு வாடா. நான் போக முடியாது. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அவளை கண்டால எனக்கு எரிச்சலா இருக்குமா. இதெல்லாம் அவளோட பழகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்ப நீ யோசிக்காம பண்ண தப்புனால இப்ப அவளை ஏத்துக்கவும் முடியாம தூக்கி எறிய வழி தெரியாம மூச்சிட்டு இருக்கேன்டா. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ வேற அவளை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. டேய் வேண்டாம்டா. டேய் ஒட்டுமொத்த குடும்பம் உள்ள போக வேண்டியதாயிடும். போடா போய் கூட்டு வாடா போடா. மா அவளை தொலைச்சிட்டு வரதுக்குலாம் நேரம் காலம் பாக்குற பொறுமைலாம் எனக்கு இல்லமா. போன கட்டி விடணும் தோணுச்சு, கட்டி விட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். டேய் நீ விட்டுட்டு வந்துட்ட. உங்க அப்பா வந்து பூமிகாவை கேட்டா என்னடா சொல்றது? அப்பா கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், போதுமா? என்னடா சொல்லி சமாளிப்ப? பூமிகா போன இடத்துல காணாம போயிட்டான்னு சொன்னா அந்த மனுஷன் நம்புவாரா? சாதாரணமாவே அந்த பூமிகாவை தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு. இப்போ அவளை தொலைச்சிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சா அவர் சும்மா இருப்பாரா? போடா போய் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா. மா நான் தான் கூட்டு வர முடியாதுன்னு சொல்றேன்ல. இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லு, நான் போறேன். டேய் என்ன பேச்சு பேசுறடா? நல்ல நாளு கிழமையுமா தலைப்பைய பேசுற பேச்சாடா இது? டேய் இதுக்காடா உன்னை பெத்து வளர்த்து டாக்டருக்கு படிக்க வச்ச? வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன வேற என்னமா பண்ண சொல்ற? எனக்கு நீதான் ஆதரவா இருந்த. இப்ப நீ என்ன செஞ்சு தப்புன்னு சொல்லி பேசினா அப்புறம் என்னதான் பண்றது? நான் பேசுறத நீ தப்பாவே நினைக்காதடா. கொஞ்ச நாள் அவளோட மனச மாத்தி அவளை மலைநாட்டு கிராமத்துக்கு அனுப்பி வச்சிரேன்டா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. மா என்னால அப்படி இருக்க முடியலமா. இருந்துதான்டா ஆகணும். இது பாரு அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். போடா போய் அவளை கூட்டிட்டு வா. நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. டேய் சொன்ன கேளுடா. அதெல்லாம் முடியாதுமா. என்னடா முடியாதுனா முடியாதாமா. இந்த அம்மா பேச்சு கேளுடா. என்னடா உங்க ரெண்டு பேர் சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது? மதன் எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்தேன். டூர்ல நல்லபடியா போயிட்டு வந்தீங்களா? பூமிகா எங்க? பூமிகா 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 என்ன வசந்தா என்னாச்சு? பூமிகா எங்கன்னு கேட்டா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க. சொல்லு என்னாச்சு? வேற என்னங்க பண்றது? டூர் போன இடத்துல பூமிகாவையும் தவற விட்டுட்டு வந்துட்டான். அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. மதன் பூமிகா என்ன லக்கேஜாடா தவற விட்டு வரதுக்கு? அவவும் பொண்டாட்டிடா. வேணும்னே திட்டம் போட்டு அந்த அப்பாவை பொண்ண தொலைச்சிட்டு வந்திருக்க, அப்படிதானே? ஆமா, அவளை திட்டம் போட்டு தான் விட்டு வந்தேன். அதுக்கு இப்ப என்ன? என்னடா சொன்ன ராஸ்கல்? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணி? என்னங்க நீங்க தோல் ஓசர வளர்ந்த புள்ளைய கை ஓங்குறீங்க? இவன் பண்ணது ஒண்ணு தப்பு இல்ல. அவசரப்பட்டு அவளை தொலைச்சிட்டு வந்தது காரணமே நீங்க தான். நானா? என்ன வசந்தா சொல்ற? சொல்றேங்க. அந்த கல்யாண மண்டபத்துல நம்ம குடும்ப கௌரவத்தை காட்டி அந்த வீணா போனவ கழுத்துல என் பையனை தாலி கட்ட வச்சீங்க. அது மட்டுமா, உங்க தங்கச்சியை வர சொல்லி பூமிகாவை மதன் ரூமுக்கு அனுப்பி வச்சீங்க. இவனுக்கு விருப்பம் இல்லாம ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சீங்க. அது மட்டுமா, வேலைக்காரிக்கு 2 மாசம் சம்பளத்தை கொடுத்து பூமிகாவை இங்கே இருக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? வசந்தா, நான் பண்ணது நல்லதுக்கு தானே. இதையும் தப்பா நினைக்கிற? தப்பு தாங்க. நீங்க பண்ணது எல்லாமே தப்புதான். நீங்க செஞ்ச காரியத்தினால மதன் நெருக்கடிக்கு ஆளாயிட்டான். அதனால கோவம் வந்து அந்த பூமிகாவை அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். விட்டுட்டு வந்தா அப்படியே விட்டுற முடியுமா? போடா, போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. என்ன வசந்தா, ஏன் இப்படி முறைக்கிற? வேற நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்றேங்க. மதனுக்கு பூமிகாவை சுத்தமா பிடிக்கல. இவங்க சேர்ந்து வாழறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதனால அந்த பூமிகாவை மலை நாட்டுக்கே
பணம் கொடுத்து அனுப்புற வழிய பாருங்க. ஒரு அப்பாவா இத செய்யுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். போடா, இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? அவளை தொலைக்க முடியலனாலும் முறையா விவாகரத்து பண்ணி அவளை என்னால ஊருக்கு அனுப்பி வைக்க முடியும். போ, முதல்ல தேடி கண்டுபிடிச்சிட்டு வா. போடான்னு சொல்றேன்ல. டேய் போடா.